அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் ராசா டெல்லிக்கு தூக்கி சென்ற அமலாக்கத்துறை. ஸ்டாலின் பெரும் அதிர்ச்சி. இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் அதிரடியாக பெரிய கலவரங்கள் ஏற்பட்டதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ராசா அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலும் முடிந்து வெற்றி பெற்றிருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மத்திய பார்த்தீங்கன்னா ஒரு புதியதாக ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அனைவருமே பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த கூட்டணி அனைவருமே எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் பேசிய ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த சனாதனத்தை பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது அனைத்துமே சரிதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராசா அவர்கள் பேசிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்தியாவில் பெரும் கலவரங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா எதிர்த்து தான் திமுக பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இது பேசியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை திமுகவில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த அமைச்சர் ராசா அவர்கள் பேசிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சைக்குரிய பேசி பேசியிருக்காரு. ஏற்கனவே டெங்கு மலேரியா போலன்றது தான் இந்த பேச்சை ஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா. இந்து மதத்தை குறித்து பார்த்தீங்கன்னா தவறாக பேசியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கலவரங்களை வெடித்திருக்க நிலையில் திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே கைது செய்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே இருக்குது. இதனால் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பிற கட்சி அமைச்சர்கள் இடையே பார்த்திங்கன்னா பெரும் மோதல்கள் ஏற்பட்டிருக்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிய கலவரங்கள் இந்தியா முழுவதுமே வெடிக்க போகுது. இந்த நிலையில் திமுக தலைமையகம் பார்த்திங்கன்னா கலையறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கதறி அழுததாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவருமே எதிர்பார்க்கும் நிலையில் ஏற்கனவே இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா உதயநிதி மேலே பார்த்திங்கன்னா அனைவருமே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடித்து இழுத்து சென்று போகிறதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமறைவாக இருந்து வருவதாக பேசப்பட்ட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்காங்க. இதனால் அமலாக்கத்துறையும் பார்த்தீங்கன்னா இவர் தேடி வர ஏற்கனவே 30,000 கோடி ஊழல் இவரும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்க நிலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.